Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise number 3.4. So exercise குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படினா full of எப்படி இது வந்திருக்கும்னா rational expression to the lowest ஃபார்முக்கு கொண்டு வரணும்ன்ற மாதிரி தான் இருக்கும். So இதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு rational expression அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So rational expression அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு சில ஒரு இதுவை வந்து நீங்க இந்த ஃபார்முக்கு கொண்டு வர முடியும் அப்படினா அது வந்து rational expression அப்படினு சொல்லுவோம். அதாவது p of x divided by q of x இந்த ஃபார்முக்கு வந்து நம்ம அது கொண்டு வரணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா p of x q of x ன்றது தான் lowest ஃபார்ம்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம p of x q of x ஓட காமன் ஃபேக்டர் அதாவது GCD பாத்தீங்கன்னா 1 மட்டும் தான் இருக்கணும். q of x பாத்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலா இருக்க கூடாது. ஓகேங்களா? சோ அத தான் நம்ம வந்து ஒரு rationalized expression னே சொல்ல முடியும். சோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது உங்களை வந்து ஒரு rational expression ஃபார்ம்ல உங்களை எழுத சொன்னாங்க அப்படினா இல்ல ரெடியூஸ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு அப்படினா அதை எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம அதை தாண்டி உங்களுக்கு வர ஆன்சர் தான் உங்களுடைய rational expression-ஆ இருக்கும். அதோட lowest ஃபார்மா இருக்கும். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். சோ क्वेश्चन நம்பர் 1க்கு போலாம். क्वेश्चन நம்பர் 1 பாத்தீங்கன்னா reduce each of the following rational expression into its lowest form அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட क्वेश्चन என்னன்னு பாருங்க. x² - 1 அது மட்டும் இல்லாம divided by x² + x அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இப்போ நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். இப்போ x² - 1 ன்னு இருக்கா? இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு முதல்ல பாருங்க. क्वेश्चन எழுதிக்கலாம். சோ இதோட என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம் அதாவது a² - b² இந்த ஃபார்ம்ல இருக்கு. இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா a + b and a - b. சோ இப்போ நான் இந்த மாதிரி தான் இதை எழுத போறேன். சோ which is equal to x + 1. நான் ஏன் இங்க வந்து 1க்கு வந்து ஸ்கொயர் இல்ல ஆனாலும் அத நான் ஏன் b² எடுத்துர்க்கேன்னா 1க்கு நீங்க ஸ்கொயர் போட்டாலும் ஒன்னு தான் போடலனாலும் ஒன்னு தான். ஓகேவா? சோ x + 1 அப்புறம் x - 1 சரிங்களா? கீழ பாருங்க x² இருக்கு. ஆனா பக்கத்துல xக்கு வந்து எந்த டேர்மே இல்ல. சோ இத நான் என்ன பண்ண போறேன்னா x காமனா வெளியில எடுத்துறேன். எடுத்துட்டா உள்ள என்ன வரும் உங்களுக்கு x² ல ஒரு x போச்சுனா x தான் வரும் +1 ன்னு வரும் இல்லையா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க மேல ஒரு x + 1 இருக்கு, கீழ ஒரு x + 1 இருக்கு. சோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா which is equal to x - 1 divided by x. சோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு லோயஸ்ட் ஃபார்முக்கு சரிங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நம்மளோட செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா x² - 11x + 18 divided by x² - 4x + 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட இது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதுல இருக்கிற நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் தனித்தனியா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எடுத்து எழுதிக்கிறேன். நியூமரேட்டர் பாருங்க x² - 11x + 18 இருக்கா? இதை இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வரணும், சம் பார்த்தீங்கன்னா -11 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 18 வரணும் அண்ட் ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் -11 வரணும். அப்போ எப்படி வரணும்னா 9யும் 2யும் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபேக்டர் வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன ஃபேக்டர் வந்திருக்கு? x - 9ம் x - 2ம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தோம்னா நியூமரேட்டருக்கு. இப்போ டினாமினேட்டருக்கு பார்க்கலாம். ஸோ டினாமினேட்டர் பார்த்தோம்னா x² - 4x + 4ன்னு இருக்கு. இதில் வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 4. நீங்கள் சம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகெயின் -4 கிடைக்கணும். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்? 2 மட்டும்தான் வரும். ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ x - 2 x - 2. ஸோ இதுதான் இதோட ஃபேக்டர். இப்போ நம்ம கொஸ்டின்ல நம்ம என்ன இருக்கோ அதுக்கு பதிலா இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கோம்ல. ஸோ இந்த நியூமரேட்டருக்கு பதிலா ஃபேக்டர்ஸையும் இந்த டினாமினேட்டருக்கு பதிலா இதோட ஃபேக்டரையும் மட்டும் எழுதினா போதும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ண டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ x - 9 and x - 2 divided by x - 2 again x - 2. இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. x - 2 x - 2 கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் வந்தது நம்மளோட ஆன்சர். அப்போ x - 9 divided by x - 2. இதுதான் நம்ம செகண்ட் சம்மோட ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். 9x² + 81x divided by x³ + 8x² - 9x ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை எடுத்து எழுதிக்கலாம்.
என்ன கொடுத்துருக்காங்க 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுல 9x காமனாக வெளியில் எடுக்கலாம் இல்லையா, ஸோ நான் 9x காமனாக வெளியில் எடுத்துகிறேன். அப்போ உள்ள என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் 9ன்னு கிடைக்கும். சரிங்களா, கீழே அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துகிற போகிறேன். ஸோ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா உள்ளே உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் 8x இருக்கும் மைனஸ் 9ன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஆயிடுச்சு. ஸோ இப்போது நான் இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து மைனஸ் 9 வரணும், நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 8 வரணும். ஸோ இந்த மாதிரி என்ன டேர்ம் வரும் உங்களுக்கு 9ம் 1ம் கிடைக்கும் இல்லையா. ஸோ 9 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கணும் அண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் வரணும். அப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 9 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட ஃபேக்டர்ஸை எழுத போகிறேன். சரிங்களா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9x எக்ஸ் ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஃபேக்டர்ஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் 9 ஒன்று அகெயின் எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா, இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னா எக்ஸ் ப்ளஸ் 9யும் எக்ஸ் ப்ளஸ் 9ம் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது நம்மளோட ஆன்சர். ஸோ என்ன ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் கேன்சல் ஆகிடும் இல்லையா, ஸோ எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 இருக்குது. ஸோ 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட இந்த சம் முடியறது. ஃபோர்த் சம் பார்க்கலாம். பி ஸ்கொயர் minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது அப்படி எழுதிக்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா காமனாக எடுத்துக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 டிவைடட் பை 2p cube மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 64pன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்க போகிறோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்யூபில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காமனாக எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்கொயர் மேலே இருக்கிறது நம்ம அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா நம்ம அதை டேரெக்டாகவே ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஸோ முதல்ல 2pயை நான் காமனாக வெளியில் எடுத்துறேன். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன வரும்னா பி ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32ன்னு வரும். இப்போ பாருங்க உங்களுக்கு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ரெண்டு குவாட்ராட்டிக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்துருச்சு, ஈக்குவேஷன் வந்திருக்கு. அதை நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 40 வரணும், ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 3 வரணும். ஸோ இப்போ பார்த்துங்க 5 8s வரும் இல்லையா. ஸோ 5 into 8 8க்கு வந்து மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ p மைனஸ் 8 p ப்ளஸ் 5 இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். அடுத்தது டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 32 வரணும், ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 12 வரணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8ம் 4ம் வரும் சரியா. ஸோ 8 4s பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 32 வந்துடும். சமேஷனில் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 8 மைனஸ் 4 போட்டுருவோம். ஸோ p மைனஸ் 8 ஒரு ஃபேக்டர், p மைனஸ் 4 ஒரு ஃபேக்டர். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு பதிலாக அதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் 8 p ப்ளஸ் 5 டிவைடட் பை 2p கீழே என்ன இருக்குது அதே மாதிரி p மைனஸ் 8 p மைனஸ் 4 ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். p மைனஸ் 8 p மைனஸ் 8 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா p ப்ளஸ் 5 இருக்குது டிவைடட் பை 2p p மைனஸ் 4. ஸோ இதுதான் நம்மளோட ரேஷனலைஸ்டு ஃபார்ம், லோயஸ்ட் ரேஷனலைஸ்டு ஃபார்ம். இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.